இந்த குரு பெயர்ச்சி இதுவரைக்கும் வரலாறு காண முடியாதபடி இந்த குரு பெயர்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பணம் கொட்டும், சொத்து வரும். எப்படி வரும்? உங்கள் கைக்கு சொத்து வந்து சேரும். பணம் பொருள் மட்டும் இல்லை, மனைவி வருவா. எப்படி வருவா? என்னை நம்பி வருவாள். குழந்தை குட்டி சந்தான பாக்கியம் கிட்டும், உறவுகள் மெச்சும் விய்யும், அதுக்கு மேலே புகழ் பாடும். ஜீவனம், ஐயோ அன்றாட வாழ்க்கையில் ஜீவனம் வாங்க சொல்ல போதும் நீ புலம்புவீங்க. அது புலம்பல் போகும். அவனே வாழ்க்கை பெரிய போஸ்ட் கொடுப்பான், வேட்டு கொடுப்பான். அதெல்லாம் கண்கூடாக நடக்க போகிற விஷயம். இதை பற்றி வீடியோவில் விளவாரியாக சொல்லியிருக்கேன். அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, குரு பெயர்ச்சி 26ஆம் தேதி மே மாதம் 2026 பெயருது. அதாவது இந்த வைகாசி மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் 12ஆம் தேதி குரு அழகாக பெயர்றார் கடகத்துக்கு. கடகத்துக்கு பெயர்ந்த அந்த நேரத்தில் எல்லாம் ஆபரண யோகம் கொடுக்குற மாதிரி எல்லாம் சனீஸ்வரன் மீனத்தில் இருப்பார், செவ்வாய் மேஷத்தில் இருப்பார், சுக்கிரன் சூரியனும் ரிஷபத்தில் இருப்பார், புதனும் சூரியனும் சிவத்தில் இருப்பார், சுக்கிரன் மீனத்தில் இருப்பார். இதை சுக்கிரனும் புதனும் சத்தம் பண்ணாமல் ராசி பருந்து பண்ணிக்கிறாங்க. ஏன்னா சட்பல் வளைவில் இருக்குது. சந்திரன் வந்து உத்தரத்தில் இருந்தால் கூட கண்ணியில் இருந்தால் கூட சட்ப வளைவு தான். சுக்கிரன் இன்டைரக்டாக இந்த கேது கடகத்தில் இதில் சிம்மத்தில் உட்காந்த கேதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார், கவனமாக இருங்க. அந்த செவ்வாய் சும்மா இல்லாத இந்த ராகு வேறு பார்க்குறாரா, முறைக்கிறார். உனக்கு தான் கண் இருக்குன்னு எனக்கும் கண் இருக்குன்றார் ராகு. ஆக இந்த ஒரு பெரிய ஒரு இதுனா புத்தியை பயன்படுத்தி தான் போனோம். இந்த குரு பேச்சில் எல்லாம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாதுக்கள் எப்போதுமே கோட்டை விட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. ஆனால் அதிசாரத்தை போன பிறகு குரு கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விடுவார். ஏன்னா பாம்பு அந்த மாதத்துலாம் கிளம்பி மேலே போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஆடிட்டு இருக்காரு. அதில் பிரமாதமாக இருக்கும். சாமர்த்தியம் இருக்கிறவங்களுக்கு நன்னா வாழ முடியும். எல்லாம் நேரம் வந்து குடுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இதுதான் விஷயம். புத்தி சாமர்த்தியம் இருக்கணும், கவலைப்பட வேண்டாம். நாட்டில் எது எப்படி இருந்தாலும் நமக்கு நன்மையே விளையும், அவ்வளோதான். இது ஒவ்வொரு ராசியாக பார்ப்பேன். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்கும். பூர்வ புண்ணியத்தில் குரு உட்கார்ந்தால் தான் ஏதோ பண்ணுவார், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அவர், அதெல்லாம் இதாக பண்ணுவார். பூர்வ புண்ணியத்தில் ஜென்மத்தில் உட்காந்துரு. இந்த சந்திரனுக்கு யோகம் இப்படி அடிக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா வினைகளுக்கும் கர்மத்துக்கும் காரணமாக இருக்கிற சந்திரன் நல்லது பண்ணிட்டு தூண்டி விட்டுருவான், ப்ரொவோக் பண்ணிடுவான். அதனால் புத்தி தடுமாறி போய் பாவங்கள்லேயே பண்ணிகிட்டு இருப்பான். அது கூடாது, அனுபவித்து போதும் மனதலை கொடுத்து நீ இனிமேல் இதை அடுத்தது வேலையை பாரு சொல்கிற அளவு பண்ணாமல் இருக்கிறதையும் பாழாகி நாசம் பண்ணுறதுக்கு போகாத தப்புன்னு கதை சந்திரன் உணர்த்த மாட்டான். பள்ளத்துக்கு விழ பள்ளத்திலே விழக்கூடிய இடத்துல கொஞ்சம் அழிச்சிட்டு இந்த பள்ளத்தில் ஊதுருடா போகான்னு சொல்லி தள்ளி விட்டுறோம். அது எப்படி அதே மாதிரி காப்பாற்றுறேன்னு சந்திரன் மாதிரி ஒரு இது கிடையாது. ஏன் அப்படின்னா பின்ன வினைக்கு சூரியன் மாதிரியும் கிடையாது. சூரியன் கொடுக்குற மாதிரி கொடுக்கறது நாசமாக்கிடுவோம். ஏன்னா அது ஒரு டைப்பு. அவன் எது நேர்மை நினைக்கிறோனோ அது பிரகாரம் நம்ம இயங்கணும். இது நடக்கிற காரியமே அது. அதான் பார்த்தாரு 11 ஆதித்தன் மாதம் ஒரு ஆள் போயிடான், ஒழுங்காக வேலை செய்ய போயிட்டே இருக்க. புத்தி காமிச்சிங்க கவுத்து விட்டுருவான். புதன் தான் தலைவர் எல்லாத்துக்குமே, சொத்துக்குரியவர் நிர்வாகத்தை கம்பெனி சேர்மன் தனக்கு வேண்டி கரெக்டாக ஆட்கள் வேலை செஞ்சால் தான் கம்பெனி உருப்பிடும், இல்லைன்னா போகாது, பழகிடும். அது ரொம்ப காஷனாக இருக்கணும். அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது யாருன்னா புதன். அதனால் எச்சரிக்கையாக இருக்கார். புதனுடைய லாபஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கடகத்தினுடைய வீரியஸ்தானாதிபதி புதன் கன்னி. அதே புதன் கன்னி புதனுக்கு லாபஸ்தானாதிபதி கடகம். அப்படின்னு பாருங்க, காரணம் இல்லாமல் பண்ணலை அவன். எப்போதுமே என் கையில் பணம் கிடையாது, எல்லார் கையிலையும் பணம் இருக்குது. எனக்கு வேணும்போது அவள்கிட்ட வாங்கிப்பேன், அவ்வளோதான். தரலைன்னா
அவன் இருக்க மாட்டான். அமெரிக்கன் கவர்மெண்ட் மாதிரிங்கள எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டு அவனுக்காகவே இருக்காமல்ட்டு மிலிட்ரி வச்சுக்கிட்டு அவனை வச்சு நசுக்கிட்டு நான் சொல்கிற ஆளை தான் நாட்டுக்கு தலைவன் சொல்லிட்டு வேறு ஆளை அரசாங்கத்தையும் மாற்றிடுவான். அது சொல்கிறபடி கேட்கணும். சொத்தை அவன் எல்லாத்தையும் சுருட்டின்னு போடுவான். அந்த மாதிரி. அதனால் எனக்கு வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்கும் இருந்தால் போதும், நான் அனுபவிக்கிறேன். எப்போதும் அனுபவிச்சுட்டே இருக்கலாமே. அப்போது எவ்வளோ புதனுடைய ஆதி தந்திரியம் உலகத்தில் யாருக்கும் வராது. நாட்டை ஆள்றவன் இப்படி தான் ஆளணும்னு இருக்கும்போது இப்படியும் போகும்போது அதுக்கு புதனுடைய ஆதி தந்திரம் பயன்பட்டு ஒரு வழியாக ஆக்கி திருப்பி பழையபடியே கொண்டுருவாங்க. அந்த ஒரு சாமர்த்தியம் இருக்கணும்னா அதுதான் மெயின். பிரபஞ்சத்துக்கு கர்த்தா அவர் புதன். இந்த மாதிரி சந்திரனுக்கு அந்த வம்சத்தில் பிறந்தார். லேசு இல்லை. சுதபா, விஷ்ணுக்கு, அதிதி, காஷ்யபர் இதெல்லாம் இவருக்கு இதே தான். தேவி வசுதேவர், இந்த கிருஷ்ணர் அந்த 3 தடவை பிறந்தார். திருப்பி அவர்கிட்ட தான் பிறந்திருப்பார். ஏன்னா சந்திரன் தான் மெயின். சந்திரன் தான் மூலம். தாய் தான் மூலம். தாய் பத்திரன்றீங்களே, தாய் தான் மூலம். எல்லாமே தாய் தான். ஆண்றது ஒன்றும் கிடையாது, அப்புறம் தான் மாறுறது. உத்தரம் மாதிரி ஆண், அதை வச்சு தான் தாய் ஏங்குறது. உத்தரம் சரியில்லைன்னா தாய் ஏங்கி பிரயோஜனமே இல்லை. ஐயோ இதெல்லாமோ சொல்லலாம், பேசலாம் எது வேணும் பேசலாம். அதனால் சந்திரனுடைய இது ஏன்னா எப்போதுமே சாத்தியமாக இருக்கணும். தப்போ ரைட்டோ, நல்லதோ கெட்டதோ, வேணுமோ வேண்டாதோ, வாழ்க்கையோ அப்படின்னு பார்க்கும்போது சாத்தியம் தெரிந்தால் தான் பயன்படும். அவன் கேட்க மாட்டேன், அலட்சியம் விரட்டுவான கொட்டுவானா, அதே சாத்தியை பயன்படுத்தி எங்கே தட்டணுமோ தட்டினான்னா அங்கே காரியம் முடிஞ்சிடும், கதையை முடிஞ்சு போடும். நான் சொன்னேன்னா ஒழுங்காக இருக்கக்கூடாது, அப்பா இப்படி அநியாயமாக நாசமாக பாக்கிட்டே வந்தேன்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்பாங்க. அதுதான் பிரில்லியன்சி, ராசி தந்திரம். உலகத்தில் வாழணுன்னா இப்படி தான் இருக்க முடியும், இப்படி தான் இருக்கணும் இல்லை, இப்படி இருந்தால் தான் வாழ்க்கையை வாழ முடியும். பிஸ்னஸ் மேன் எப்போதுமே கோவதா முடிச்சு புத்தியை பயன்படுத்திட்டு சம்பாதிச்சுனே போயிட்டு இருக்கணும். தவிர பாவம் வேஸ்ட்டு, கஷ்டப்படுவானே, வேதனை பண்ணுவானே, நம்ம அப்படின்னு ஒரு பண்ணுறோமே, ஆர்டிஃபிஷியலாக டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறோமே, அப்படி பண்ணுறோமே, அப்படி நினச்சான்னா தெருளவாக நிற்கணும் தான். ஏன்னா இது கலியும். அது இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதனால் சந்திரனுடைய வீட்டில் சந்திரன் ஜென்மத்தில் உட்கார்றதுனால மகரம் சப்தமாதிபதி கிளியர் ஆகிடுறது, பாக்யாதி சொல்லக்கூடிய குருவுடைய மீனம் கிளியர் ஆகிடுறது. அங்கே சனீஸ்வரர் தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. அந்த சர்ப்ப பயிற்சி வந்தப்புறம் கூட ஜென்மத்தில் கேது வந்து உட்கார்ந்தா கூட சப்தமத்தில் புல் பாம்புகள் கொடுத்துருவார். பாம்பில் கொடுத்தானா பாம்பாட்டியாரன் செயல்பட்டால் தான் முடியும். அதான் அங்கே இருக்குது. அதுக்கு காரணமாக சனி செவ்வாய் தான் எல்லாருக்குமே செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அது சனி செவ்வாயும் படுற பாடு சொல்லப்படாது கடகத்தில். அதனால தான் குருவை உட்கார வச்சுனாச்சிக்கோ எத்தனை பண்ணாலும் தோஷம் போயிடுறது. அந்த குரு கரெக்டாக அந்த உட்கார்ந்துருக்கவர் இந்த பாம்பு சர்ம பேச்சு வர்ற காலத்தை கரெக்டாக பயன்படுத்தி டக்குனுக்கு இறங்கிடுறாரு. ஐப்பசி மாதம் இல்லையா, அவங்க அந்த மாதத்தை வந்து கீழே இறங்கிடுறாரு. அதுக்கு 6 மாதம் புரியுங்களா. அதனால் கவலைப்பட தேவையில்லை. அக்டோபர் மாதத்தில் வருது, அட்டகாசமாக இருக்கும். செப்டம்பர் வருது பார்த்தீங்களா. செப்டம்பர் அக்டோபரில் வரக்கூடிய வாரம் தான் ஐப்பசி. அதனால் இதில் எவ்வளவோ இருந்தாலும் எப்படி இருந்தாலும் 31ஆம் தேதிக்கு இறங்கிடுவார். அதிசாரத்தில் குரு பேரில் 31ஆம் தேதி சொல்லக்கூடிய அந்த அக்டோபர் 31ஆம் தேதிக்கு குரு அதிசாரத்தில் இறங்கிடுறார். அதனால் வரும்போது எவ்வளவோ விஷயங்கள் தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதுனால நமக்கு அனுகூலமாக இருக்கும். கடகத்துக்கு பெரிய விஷயம். இந்த பாம்பு வந்து உட்கார்ந்து நியூசன்ஸ் பண்ணும். ராகு கேதுக்கள் மகரத்னையும் ராகு உட்காரும்போது கடகத்துக்கு பிரச்சனையாக இருக்கும். நல்ல காலம் குரு அது வரைக்கும் உட்காந்துட்டு சுதாரித்து ஒரு நல்ல வழி பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கினா கூட அங்கேருந்து செவ்வாய் கூட வந்துடுவார். அது வரைக்கும் செவ்வாய் குரு உட்காந்துருப்பார். செவ்வாய் குரு உட்காந்து எவ்வளோ கடகத்துக்கு எவ்வளோ யோகியம் பாருங்களா. 6 மாதம் கடகத்தில் உட்காந்தன்னா பார்வையோடு எல்லாம் கிடைக்கிறது.
தோஷம் போயிடுறது, தப்பு காரியம் பண்ணி சொல்கிறேன், எல்லாமே சிறப்பாக கிடைக்கிறது. அதே சமயத்தில் எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக இருக்குது. இப்படி எங்கேயா உண்டா பார்த்தீங்களா? சனீஸ்வரன் கொட்டுறான். உழைப்பாளியை நல்லபடியாக பயன்படுத்தணும்னா அவனும் வீடும் வரப்பும் வேணும், அவனும் வாழ்வான், நம்மளும் வாழ்வோம். நம்ம வாழ வச்சு அவனை வாழ தெரியல உங்களுக்கு. இதெல்லாம் நம்மளே எல்லாமே பண்ண கொடுத்ததுக்கு அளவுக்கு நமக்கு அந்த மூலம் கிடையாது, காலம் கிடையாது, உழைப்பு முடியாது. நமக்கு மற்றவங்க வேலை வாங்க தெரியும், அந்த விஷயம் தெரியும், தகுந்த மாதிரி தட்டி கொடுத்து மெதுவாக உற்சாகப்படுத்தி நல்லா சம்பாதிக்க தெரியும். அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மேன். அவங்களுக்கு கவனித்து நல்லா வாழ வைக்கிறதுக்கு. அதனால் எல்லாரும் சிறப்பான வாழக்கூடிய அந்த மகரம் கும்பம் எப்போதுமே உழைச்சிருந்தே இருந்தாலும் அவனும் வாழ்க்கையில் பெரிய நிலையில் அடையணுமா வேணாமா, அந்த நிலைக்கு அடைவாங்க. முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த முதலாளி நல்ல புத்தியோடு இருக்கணும், நல்ல எண்ணங்களோடு இருக்கணும், அவனும் வாழணும், சொல்லி அந்த எண்ணத்தில் வாழணும். அதுதான் பண்ணுறாரு. ஏன்னா அவன் தயவில் தான் வாழறோன்னு புத்தி வந்துருத்து இல்லை. இப்போது சோத்துக்கே இல்லாத பொறுத்து இல்லை, உலகம் ஃபுல்லாக அப்படின்னு இருக்குது. குப்பையாக இவ்வளோ பணம் இருக்குது, நாக்காக வைக்க வேண்டியதுதான். நம்ம ஊரில் எரிபொருள் தண்ணியிலே படிக்க காமிச்சிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் நம்ம பெட்ரோல் தான் வேணும், அது இதான் டீசல் தான் வேணும், நமக்கு கேஸ் தான் வேணும், அதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி இருப்பான். அது ஊறி போனது ஜென்மாந்தரம். இதுக்கு சொல்கிறேன்னா, கடகத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த பிரில்லியன்சி ஒர்க் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அமைப்புகளும் செட்டாகிருக்கு. இந்த குரு பயிற்சியில் செட்டாகிருக்கு. பாருங்கள் குரு உட்கார்ந்த உடனே மகரத்தை பார்க்குறார், தோஷம் போச்சு. அதே சமயத்தில் குரு வீட்டு அதே சனீஸ்வரர் குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கார், தோஷம் போச்சு பாக்கியத்தை. சப்தமாதிபதி பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கார், தோஷம் போயிடுறது. பாக்கியாதிபதி தான் அவரே ருணரோஷத்தை தான் சொல்லக்கூடிய முதலீட்டு ஸ்தானாதிபதி. அவர் உட்கார்ந்து தன வீட்டில் உட்கார்ந்துருக்கார். பணம் கொட்டும். வியாபாரத்துக்கு வேண்டிய பணம், பொருள், அந்தஸ்து, ஸ்டேட்டஸ், சூழ்நிலை, அமைப்பு, ட்ரெண்டு, அதுக்கு வேண்டிய அந்த அனுகூலமான ஒரு அமைப்பு எல்லாமே கூடி வருது. இவாளுக்கு மற்றவங்க இன்வெஸ்ட் பண்ணி அது மூலம் சம்பாதிக்கிறது தான் வேலை. ஷேர் மார்க்கெட்டு, கமிஷன் ஏஜென்சிஸு, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷனு, இதெல்லாம் கவர்மெண்ட் பெரிய பொறுப்பில் இருக்கிறது. இதெல்லாம் நிர்வாகத்தில் என்னென்ன உண்டோ செய்யணும். இண்டஸ்ட்ரியில் பெரிய மேஜராக கவனிக்கிறது, சூப்பர்வைசிங்கு, கெப்பாசிட்டி, ஆட்களை வேலை வாங்குறது எல்லாம் இருக்குது. டைமை மெயின்டைன் பண்ணுறது, என்னென்ன உண்டோ சந்திரன் சம்மந்தப்பட்டதில் எல்லாருமே பெரிய பிக் ஷாட் ஆகிடுவாங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. வீடு குடும்பத்தில் பிரிஞ்சு போனது ஒத்துமையாக ஆகிறதுக்கு என்னென்ன உண்டோ அது குழந்தை குட்டியெல்லாம் எண்ணி தான் பெற்றுப்பாங்க. ஐயோ பேரலாமா வேண்டாம். ஆனால் அந்த ஒய்ஃபு நல்ல மூடில் இருக்கணும், இல்லை இவர் நல்ல மூடில் இருக்கணும். இது எந்த காலத்தில் சேர்ந்து குழந்தை குட்டி பெறது சுற்றினே இருப்பாங்க. ஐயோ அதனால் இதெல்லாம் யூனிக் ப்ரொசீஜரில் வந்துடுது. இப்போது பிரமாதமாக இருக்கும். இல்லறம் நல்லறமாக இருக்கும். குடும்பத்தில் விளக்கேற்றிட்டு வந்த குடும்பத்தில் ஃபுல்லாக தீபம் நல்ல பிரகாசிக்கும். சொத்து, பணம், சௌபாக்கியம், குழந்தை குட்டி, சந்தான பாக்கியம், என்னென்ன பாக்கியம், இந்த 14 வகை செல்வம் இருக்குல்ல, குரு தான் கொடுக்குற சொன்னல, அது யார் வீட்டில் உட்காந்துருக்க பார்த்தீங்களா? சந்திரன் வீட்டில். அதனால் கவலையே பட தேவையில் எல்லா வாழ்க்கையிலும் தன்னறிவு அடையக்கூடிய பாக்கியது கிடைக்கிறதே சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.